ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காயத்ரியோட விருப்பம் இல்லாமல் காயத்ரி வலுக்கட்டாயமாக தூக்கி காரில் போட்டுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிளம்புறதுக்கு மாறனோட ஆட்களும். ஸோ காயத்ரி பயங்கரமாக பயப்படுறாங்க. அதே சமயம் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. ஒழுங்காக என்னை விட்டுருங்கடா, என் அண்ணனுக்கும் என் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் யாருமே உசுரோடு போக முடியாது அப்படின்னலாம் எங்கள் காயத்ரி வந்து கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கார் கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்கே நம்ம சிந்து கையில் வேலோட ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, அப்படியே சாமி மாதிரி. உடனே இங்கே காரில் உள்ளவங்க எல்லாருமே ஓஹோ இவெல்லாம் எனக்கு கால் தூசி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கீழே இறங்கி, அதாவது காரில் இருந்து வெளியே இறங்கி, ஏய் என்னடி உனக்கு என்னடி பிரச்சனை, ஒழுங்காக வழியை விடு, இல்லைனா உன் மேலேயே ஏற்றிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து இருந்துட்டு, என்ன மீறி நீங்கள் எப்படி காயத்ரியை இங்கேருந்து பக்கம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து ரொம்பவே கெத்தாக தைரியமாக சொல்கிறாங்க. டேய் எல்லாம் இறங்கி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் உள்ள அடியாட்கள் எல்லாருமே இறங்கி ஓடி வராங்க. சிந்துவை பிடிச்சி காலும் கையும் கட்டி அப்படி ரோட்டில் உருட்டி விடுங்கடா, அதுக்கப்புறம் நம்ம காயத்ரியை தூக்கிட்டு போயிட்டு மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் ஜாமுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறன்னு சொல்கிறாங்க. ஸோ அடியாட்கள் எல்லாருமே இங்கே சிந்துவை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ சிந்துவுமே அவங்க எல்லாரையுமே ஒரு வழியாக அடித்து தூள் கிளப்புறாங்க. அண்ணே எங்களால் முடியாதுண்ணே, இதுக்கப்புறமா எங்களால் அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த அடியாட்கள் எல்லாருமே வந்த வழியை பார்த்து ஓடி போயிடுறானுங்க. ஸோ மாறனோட மச்சான் மட்டும்தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு மாறனோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா, உன்னை இப்போவே கத்தியால் குத்தி கொலை பண்ணாமல் விட மாட்டேன், இங்கே பாருடி, சும்மா என் வழியில் குறுக்கிடாத, அந்த ஆறுமுகம் என் மச்சானோட கையை வெட்டியிருக்கான்ல, என் மச்சான் காலம் ஃபுல்லாக ஒரு கையில் எம்பிட்டு கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாரு, அந்த காயத்ரியும் வாய் இல்லாதவ தானே, என் மச்சானுக்கு கை இல்லை, ரெண்டுத்துக்கும் சரியாக போச்சு, 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இதுக்கு குறுக்கா நீ நின்ன அப்படின்னா உன்னை கொலை பண்ணுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு மாறன்னு சொல்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, ஓ அம்புடு தைரியம் வந்துருச்சா, எங்கள் வீட்டுக்கே வந்து இவ்வளோ ராங்காக பேசுகிறியா நீ, இங்கே பாருடா இப்போவே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுக்கிறாங்க. உடனே மாறன் இருந்துட்டு சிந்துவோட ஃபோனை வாங்கிக்கிறாங்க, அதாவது பிடுங்கிக்கிறாங்க. டேய் ஒழுங்காக ஃபோனை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மச்சான் இந்த சிந்துவை என்னடா பண்ணலாம், நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறது இந்த சிந்து தான், பேசாமல் ஒரே அடியை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணை கொன்ன பாவம் நம்மளுக்கு எதுக்கு மச்சான், நாம் வேண்டவே வேண்டாம், இவளை சும்மா ஒரு 2 தட்டு தட்டணும் அப்படின்னா மயங்கி கீழே விழுந்துட போகிறா, அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிறாங்க. உடனே சிந்துக்கு பயங்கரமாக கோவம் வந்து கையில் வச்சுருந்த வேலால் தலைமையில் ஒரு பட்டான ஒரு அடி போடுறாங்க. ஒரே அடியில் எங்கள் மாறனுக்கு மயக்கம் வந்துடுது. ஸோ இதை பார்த்தா இங்கே மாறனோட மச்சானுக்கு அப்படியே சுச்சாவே வர மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு பயந்து போகிறாங்க. என்ன ஒரே அடியில் ஆளை சாச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருந்துட்டு, என்னடா காயத்ரி உனக்கு வேணுமா, நீ காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு காயத்ரிலாம் வேண்டாங்க, ஏற்கனவே ஒரு கை போயிடுச்சு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கை தாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னா நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் விட்டுறாங்க. ஸோ உடனே இங்கே சஞ்சய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சஞ்சயுமே உடனே சீக்கிரமாக வந்து இங்கே மாறனை அதாவது தூக்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த மாறனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே பிரச்சனை வராது, நான் பார்த்துக்குறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து மாறனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க மயங்கி தான் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ மாறனும் சஞ்சயும் 2 பேரும் க்ளோஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு எக்குத்தப்பான ஒரு விஷயத்தை செய்கிறப்போ இவங்க 2 பேருமே கூட்டாளிங்க தான். ஸோ சிந்துக்கிட்டேயும் காயத்ரிக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இந்த சஞ்சயுமே கிளம்பி போயிடுறாங்க மாறனை கூட்டிக்கிட்டு. ஸோ இங்கே நம்ம காயத்ரி ஓடி வந்து இங்கே சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. காயத்ரி இங்கே பாரு, நீ அழுகாத, உனக்கு தான் எதுவும் ஆகலைல்ல, இங்கே பாரு காயத்ரி, பயப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் தட்டி கொடுக்குறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு அவங்க சைக்கியாலே எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுகிறாங்க. அண்ணி நீங்கள் மட்டும் ஒரு நிமிஷம் வராமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா என் நிலைமையை யோசிச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது, உண்மையாகவே அவங்க கண்டிப்பாக அந்த மாறனோட மச்சான் என் கழுத்தில் தாலியை கட்டியிருப்பான், அண்ணி கரெக்டான டைமுக்கு வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அண்ணி, எனக்கு இப்போ தான் உசுரே வந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது தெரியுமா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஸோ சிந்து இருந்துட்டு, சரி காயத்ரி நீ இதை நினச்சி இனிமேல் கவலையே படாத, பயப்படவும் செய்யாத சரியா,
அந்த மாறன் திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து வம்பு பண்ண மாட்டான். அதான் நம்ம சஞ்சய் சார்கிட்ட அவனை பிடிச்சி கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம காயத்ரி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஸோ அந்த பயத்துலேருந்து பதட்டத்துலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. ஒருவேளை தூக்கிட்டு போயிருந்தா நம்மளோட நிலமை என்னவாயிருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ஆறுமுகம் எந்த அளவுக்கு நம்ம பைரவி மேலே அதாவது உயிரை வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இவ்வளோ கடுமையான ஒரு விரதத்தை செய்வாங்க. ஸோ அதாவது மிளகாத்தூளை உடம்புல பூசிக்கிட்டு அங்க பிரதர்ஷனம், அதுக்கப்புறம் தீச்சட்டி, நெக்ஸ்ட்டு தேர்ட் லெவலாக கையில் 2 கையிலுமே கற்பூரம் ஏற்றிக்கிட்டு அது வந்து அவிர வரைக்கும் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ கடுமையான விரதத்தை அதாவது சாமிக்கு செஞ்சாங்க நம்ம ஆறுமுகம். ஸோ எல்லா வேண்டுதலையும் முடிச்சுட்டு அங்கே கோவிலுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. உடனே பூசாரி இருந்துட்டு, அன்னபூர்ணியம்மா இந்தாங்க இந்த பாலை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆறுமுகம் ரொம்ப வலிக்குதா ஐயா? உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு இதெல்லாம் ஒரு வழியே இல்லைம்மா. காயத்ரி பைரவி மட்டும் என்னை பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னா அதுதாம்மா எனக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வலியும் இடியும் எல்லாமே அதுதாம்மா. பைரவி மட்டும் என் கூட இருந்தால் போதும். இதை மட்டும் இல்லை, நான் இப்படிப்பட்ட நிறைய கஷ்டத்தை வலியை நான் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். எனக்கு பைரவி வேணும்மா. பைரவி விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதும்மா. என்னுடைய வேண்டுதலை அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும். நான் செஞ்ச பரிகாரத்தை எல்லாமே அந்த கடவுள் ஏற்றுக்கணுமா. என்னை பைரவிக்கிட்ட ஒன்று சேர்த்து வைக்கணும். பைரவி எக்காரணத்துக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டுட்டு அவள் தனியாக பிரிஞ்சு போயிடவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்குமே பயங்கர அழுகலையாக வந்துடுது. இங்கே பாரிய ஆறுமுகம், இம்புட்டு பெரிய கடுமையான நீ வேண்டுதலை செஞ்சு முடிச்சிருக்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அந்த ஆத்தா ஏற்றுக்குவா. உனக்காக பைரவியை உன் கூடவே ஒன்று சேர்ந்து வாழ வைப்பா. நீ எதை நினச்சி கவலைப்படாதியா. கை ரொம்ப எரியுதாயா அப்படின்னு சொல்லிட்டு, வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கை 2மே அப்படியே புண்ணாயிருக்கு. இங்கே பாரிய ஆறுமுகம், நீ புண்ணாயிருச்சுன்னு சொல்லிட்டு பயப்படலாம் செய்யாத. இந்த புண்ணையுமே அந்த ஆத்தா ஆற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதாவது ஆறுமுகம் வந்து ஸ்டார்டிங்லேயே அதாவது அவங்க வேண்டுதல் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போவே இங்கே நம்ம பைரவி வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வேண்டுதலையும் செய்கிறப்போ எல்லா வேண்டுதலையுமே இங்கே நம்ம பைரவி கண்ணால் பார்த்தாங்க. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆறுமுகம் நம்ம மேலே எம்புட்டு பாசம் வச்சுருந்தா இம்புட்டு பெரிய கடுமையான வேண்டுதலை செஞ்சுருப்பார். இந்த அளவுக்கா ஆறுமுகம் நம்மளை நேசிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ சஞ்சயும் என்னையும் அவர் எப்படி சந்தேகப்பட்டிருப்பாரு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக ஆறுமுகம் மனசில் எந்த ஒரு கசப்பான விஷயமும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்குமே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சாமிக்கிட்ட வேண்டுதல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடுமையான நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆறுமுகமும் பைரவியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. பைரவி எக்காரணத்துக்காகவும் ஆறுமுகத்தை பிரிஞ்சு போகமாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறையவே வந்திருக்கு. ஸோ சாமிக்கிட்ட போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகமும் அன்னபூர்ணியும் 2 பேருமா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி இப்போது கோவிலுக்கு வந்து சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க. பயங்கரமாக அவங்களுக்கு அழுகழுகையாக வருது சாமி முன்னாடி நின்னதும். கடவுளே, ஏன் என் வாழ்க்கையில் நீ இப்படி விளையாடிக்கிட்டு இருக்க? எனக்கு பிடிக்காத ஆறுமுகத்தை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போது அவர் எனக்காக இம்புட்டு கடுமையான வேண்டுதலை செஞ்சுட்டு போகிறாரு. ஆனால் அவரை இப்போ வரைக்குமே என் மனசு ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ லட்சியம் கனவுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. சாதாரண பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் மட்டுமே இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய பொண்ணு நான் கிடையவே கிடையாது. நான் நினச்ச மாதிரி என்னுடைய லட்சியத்தை நான் அடையணும். நான் அதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனால் அது எல்லாமே பாதியில் நின்னதுக்கு காரணம் ஆறுமுகம் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே வச்ச நம்பிக்கையை அவர் உடைச்சது தான் எனக்கு இப்போ வரைக்குமே அது ஒரு ஆறாத வழியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஆறுமுகத்தை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் இவ்வளோ கடுமையான வேண்டுதலை உங்ககிட்ட செஞ்சுட்டு போயிருக்காரு.
நீ அவரோட வேண்டுதலை நிறைவேற்றுவியா இல்லை என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவியா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பைரவி வந்து சாமிக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே சமயம் எப்போ நம்ம ஆறுமுகம் மிக கடுமையான வேண்டுதலை பண்ணதை நம்ம பைரவி கண்ணால் பார்த்தாங்களோ அந்த நிமிஷமே அவங்க மனசு மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஈகோ அவங்கள தடுக்குது. மற்றபடி நம்ம பைரவி மனசில் ஆறுமுகம் இடம் பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஆறுமுகம் செஞ்ச பரிகாரத்துக்கு கண்டிப்பாக பலன் இருக்குன்னே சொல்லலாம். என்ன ஒன்று கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சன்றதை விட சீக்கிரமாகவே அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த அம்மன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மன் மூலமாக நம்ம பைரவியும் ஆறுமுகமும் ஒன்று சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆறுமுகத்தோட குழந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பைரவி ஆறுமுகத்தை தன்னோட கணவனாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே ஆறுமுகமும் நம்ம அன்னபூர்ணியும் வீட்டுக்கு போனதுமே இங்கே பைரவி நம்ம சிந்துவும் காயத்ரியும் ஒன்றா தான் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ காயத்ரியும் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே காயத்ரி அழுததை பார்த்த நம்ம அன்னபூரணி, காயத்ரி எதுக்காகம்மா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வந்து கேட்குறாங்க. உடனே காயத்ரி நடந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சிந்து அண்ணி மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாங்க அப்படின்னா நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். இந்நேரம் என் கழுத்தில் அந்த மாறனோட மச்சான் தாலியை கட்டியிருப்பான். அப்படி மட்டும் அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் என் உயிர் நான் வந்து உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரி பயங்கரமாக அழுகிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற காயத்ரி, அந்த மாறனோட ஆட்களும் இங்கே வந்தானுங்களா? அவங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தால் இம்பிட்டு தூரம் வந்து உன்னை கடத்த பார்த்துருப்பாங்க. ஐயோ, நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் இருந்திருக்கணும், உன்னை தனியாக விட்டுட்டு போயிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே காயத்ரி இருந்துட்டு, அம்மா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்போ இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் சிந்து அண்ணி தான் அத்தனை அடியாட்களையுமே ரொம்ப தைரியமாக அடித்து அவங்கள ஓட துரத்து விட்டு என்னை காப்பாற்றினாங்க. இவங்க இல்லாமல் போயிருந்தா என்னுடைய நிலமையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே இங்கே சிந்துக்கிட்ட வந்து, சிந்து ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடுறாங்க. ஐயோ அத்தை, என்னத்தை என்கிட்ட போய் இப்படி நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லலாமா? நான் என்ன மூணாவது மனுஷியா? நான் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே. காயத்ரிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ நான் எப்படி அத்தை அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? காயத்ரியை எப்படியாவது காப்பாற்றணுன்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது அத்தை. காயத்ரிக்கு எதுவும் இல்லை அத்தை, நீங்கள் காயத்ரி நினச்சி கவலைப்பட வேண்டவே வேண்டாம். அதே சமயம் காயத்ரிக்காக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். அதையும் நான் உங்ககிட்ட இப்போவே சொல்கிறேன் அத்தை. இங்கே பாருங்க அத்தை, அதான் அந்த எசைக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம வீட்டை விட்டுமே நீங்கள் துரத்திட்டீங்க. அதே சமயம் காயத்ரி மனசில் அந்த எசைக்கு இல்லைன்றதுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ காயத்ரி காதலிச்ச அந்த பையனவே சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுதத்தை. இது விஷயமா நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்கத்தை. காயத்ரி வாழ வேண்டிய பொண்ணு, வாழ வேண்டிய நேரத்தில் வாழ வேண்டிய வயசில் வாழணும்ல. காயத்ரி தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காயத்ரிக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுடுங்கத்த. இந்த எஸ்ஐக்கு காயத்ரிக்கு சுத்தமாக பொருத்தமே இல்லாதவன். அவனோட கேரக்டரும் சரி, அவனுக்கும் அங்கே நம்ம காயத்ரிக்கும் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட செட்டே ஆகாது. தயவு செஞ்சு காயத்ரி விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க, சிந்து சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. இப்போ பைரவியுமே கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க. ஸோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பைரவியுமே தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, அத்தை அந்த மாறனை சும்மாவே விடக்கூடாது அத்தை, அவனை கொன்று போட்டிருக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லவும் அன்னபூர்ணி இருந்துட்டு, அவனை போலீஸ் வந்து அதான் சஞ்சய் சார் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாராம். அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். காயத்ரி பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எசைக்கியும் காயத்ரி பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நான் ரத்து செஞ்சதுனால தானே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த மாறனோட ஆட்கள் வந்து வம்பு பண்ணியிருக்கானுங்க. இது சிந்து சொன்னமா காயத்ரி லவ் பண்ண பையன் கூடவே நம்ம காயத்ரியை ஒன்று சேர்த்து வச்சிடணும். சீக்கிரமாகவே இது விஷயமா நம்ம வீட்டில் ஏதாவது பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு
ஆமாம் அத்தை, இதுவும் கரெக்டு தான். காயத்ரி மட்டும் எத்தனை நாளைக்கு தான் தனியாகவே இருப்பா? காயத்ரி பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, காயத்ரி நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேம்மா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. எனக்கு நான் காதலிச்ச பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள எனக்கு 100% விருப்பம்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, இது போதும், நம்ம ஃபஸ்ட்டு காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பார்க்கணும், காயத்ரி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ பைரவியுமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா அவனெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பவே வேண்டாம்மா, அந்த மாறனை நானே என் கையால் கத்தியால் குத்தி கொன்று போட்டால் தான் எனக்கு ஆத்திரம் தீரும். தனியாக இருக்கிறப்போ என் தங்கச்சிக்கிட்டே வந்து வம்பு பண்ணியிருக்கானுங்க, என் தங்கச்சியை கடத்த முயற்சி பண்ணியிருக்கானுங்க, அவங்கள நான் உண்டலன்னு பண்ணாமல் விட மாட்டேம்மா, அவங்க ஜெயிலெலாம் இருக்கக்கூடாது, அவன் ஏதாச்சும் பணம் கொடுத்தோ இல்லை எதனா பண்ணியோ வெளியே வந்துடுவான், நான் இப்போவே போயிட்டு அவனை உண்டிலன்னு பண்ணிட்டு வரேம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாரியா ஆறுமுகம், அதான் சஞ்சய் தம்பி தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காருல்ல, அதுக்கான தண்டனையை அவர் கொடுப்பாரு, நீ எதுவும் கோவப்படாதையா, நம்ம காயத்ரியோட கல்யாண விஷயமா என்ன பண்ணணுமோ அது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீங்கள் வேறம்மா, அதெல்லாம் நம்ம செய்வோம், செய்யாமலாம் இருக்க போகிறதில்ல, அந்த சஞ்சய் பார்த்துக்குவான்னு சொல்கிறியே, கண்டிப்பாக சஞ்சய்லாம் எதுவுமே ஒன்றுமே பண்ண மாட்டான், அவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு கூட்டாளிங்களாக இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இங்கே பாருமா, சஞ்சயாலலாம் அவனுக்கு தண்டனையே கொடுக்கவே முடியாது, நான் கொடுக்கணுமா, நான் கொடுத்தா எனக்கு மனசு ஆறும் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரி ஆறுமுகம், சண்டை சச்சரவுன்னு எதுவும் வேண்டாம் ஐயா, இந்த டைமில் அதாவது பைரவியுமே உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, இந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு பண்ண போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதியா, கொஞ்சம் பொறுமையாக இருயா அப்படி சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு ஆறுமுகமும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் என்னைக்காவது எப்பயாவது இந்த மாறனை மட்டும் கண்ணில் பார்த்துட்டாங்க நம்ம ஆறுமுகம், அந்த இடத்துலையே அந்த மாறன் வந்து கண்டிப்பாக பலி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆறுமுகம் வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. நம்ம சிந்து வந்து வெளியே விறகடுப்பில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது எங்கள் அன்னபூர்ணி தூரத்துலேருந்து சிந்துவை பார்க்குறாங்க. சிந்துக்கு நம்ம எவ்வளோ தான் குடைச்சல் கொடுத்தாலுமே, சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னாலுமே அவளுக்கு என் மேலேயும் சரி நம்ம வீட்டு மேலேயும் சரி அவளுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பு கோபம்னு எதுவுமே இல்லை. வீட்டில் யாராவதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வந்து அவள் நிற்கிறா, எல்லா பிரச்சனைக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறா. காயத்ரிக்கு மட்டும் அவள் உதவி பண்ணல அப்படின்னா காயத்ரியோட நிலைமை இன்றைக்கி என்னவா இருக்கும்? ஒருவேளை காயத்ரியை அந்த மாற நாட்கள் கடத்தி கொண்டு போயிருந்தா, காயத்ரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா காயத்ரி கொண்டு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாற நாட்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாறனோட மச்சான் காயத்ரி கழுத்தில் தாலி கட்டியிருந்தா, ஐயோ எதுவுமே பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக யோசித்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அந்த விஷயத்தில். ஸோ இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு சமைச்சிக்கிட்டு வேர்வை தனியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் முந்தானியில் தொடச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க விறகடுப்பில். ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை பற்றியுமே யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆறுமுகமும் கல்யாண மேடைக்கு வந்து நம்ம பைரவியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தாலி கட்டினார். ஆனால் பைரவிக்கு துளி கூட அதில் விருப்பம் இல்லை. அதே சமயம் நம்ம பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுமே ஆறுமுகம் இருந்துட்டு சரி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி கழுத்தில் தாலி கட்டியிருப்பாங்க. ஸோ சொல்லப்போனால் இங்கே ஆறுமுகம் செஞ்சதும் சிந்து செஞ்சதும் ஒரே ஒரு தப்பு தானே, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக, அதாவது நம்ம சிந்து வந்து உயிருக்குயிராக நேசித்த சிவாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆறுமுகம் வந்து தன்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அதை ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அவங்க நம்ம பைரவிக்கு கொடுத்த நம்பிக்கையை உடைச்சிட்டு அவங்க தாலி கட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சுருக்காங்க, ஓகே தான். இருந்தாலும் தப்புன்னு எடுத்துக்கிட்டா 2 பேர் பண்ணதும் தப்பு தான். அதே சமயம் அதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா, நம்ம ஆறுமுகத்தை அன்னபூர்ணி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஸோ அதை தான் இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து யோசிக்கிறாங்க. ஆறுமுகத்தோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆறுமுகத்தோட வாழ்க்கை சரியாகணுன்றதுக்காக இன்றைக்கி கூட நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம். அதே மாதிரி தானே சிந்துக்கும் இருக்கும். சிந்துவும் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவான்ல. சிவாவுக்கு சிந்துவை பிடிக்கல அப்படின்னாலுமே சிவாவையும் சிந்துவையும் பிரித்து வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் சிவாவுக்கும் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் அவனுக்குமே தோணுது. அவன் விருப்பப்படியே சிந்துவை நம்ம
சிவா கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியும் ஒரு ரொம்பவே மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தில் முடிவெடுக்கிறாங்க. ஸோ இத்தனை நாளாக நம்ம அன்னபூர்ணி கோவமாக இருந்தாங்க. சிந்துவை எக்காரணத்துக்காகவும் மருமகளாக ஏற்றுக்கூடாது, சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ காயத்ரி விஷயத்தில் நம்ம சிந்து வந்து ஹெல்ப் பண்ணதுனால நிறைய விஷயத்த வந்து யோசித்து பார்த்தாங்க. ஸோ யோசித்து பார்த்ததில்ல சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நம்ம அன்னபூரணி. ஸோ இந்த விஷயத்த நம்ம சிந்து கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட போகிறாங்க. ஸோ சிந்து பின்னாடி திரும்பி பார்க்கவும் நம்ம அன்னபூர்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியை பார்த்ததுமே சிந்து எந்திரிச்சு, என்னத்த இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமாத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த எதுக்காக கஷ்டப்படுறீங்க? இல்லைம்மா என்னால் நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இல்லை, சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை நான் நிறைய விதத்தில் காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் அது எதையுமே மனசில் வச்சுக்காம இன்றைக்கி காயத்ரியோட வாழ்க்கையவே காப்பாற்றிருக்க, காயத்ரியோட வாழ்க்கையும் அவளோட உயிரையுமே நீ காப்பாற்றிருக்க. உண்மையாகவே உன்னை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது சிந்து. இங்கே பாரு சிந்து, இதுக்கப்புறமும் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு என் மனசுக்கு விருப்பம் இல்லை. இனிமே உன்னை காயப்படுத்தவே கூடாது, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உன்னை என் மருமகளாக நான் ஏற்றுக்கிறேன் சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தை என்ன சொல்கிறீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. ஐயோ, ஆனால் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இம்புட்டு சீக்கிரமாக ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. ஐயோ, இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை தூக்கி சுற்றுறாங்க. சிந்து என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே இறக்கி விடுமா, என்னை கீழே இது போட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை, நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்க, எனக்கு இது போதும் அத்தை, வேறு எதுவுமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது மட்டும் போதுமாம்மா, அப்போது சிவா உனக்கு வேண்டவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அது வந்து சரி 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 சரிம்மா, கொஞ்சம் கீழே இறக்கி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை, அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி சிந்துவை கட்டி பிடிச்சி, இங்கே பாருமா சிந்து, நான் உன் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருந்தேன், அது உனக்கு நல்லாவே தெரியும் தானே, நீயும் நானும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், கோயிலுக்கு போனாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே உன்னை நான் என் கூடவே தான் கூட்டிகிட்டு போவேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிந்து. ஆனால் எப்போ சிவா விஷயத்தில் நீ பொய் சொல்லியிருக்கன்ற விஷயம் தெரிய வந்ததோ அப்போவே உன்னை நான் வெறுத்துட்டேன் சிந்து. அப்போ வரைக்கும், அதாவது அப்பத்துலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிந்து. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடி வந்து நிற்கிற, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீ சின்னதாக ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதவே காரணமாக காட்டி உன்னை கடைசி வரைக்கும் நான் வெறுக்கக்கூடாது இல்லையா, உனக்கு பெரிய தண்டனையாக கொடுத்துடக்கூடாது இல்லையா, அதுதான் அதில் எல்லாத்தையுமே நான் யோசித்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். உன்னை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன். ஆனால் இனிமேல் எக்காரணத்துக்காகவும் எதுக்காகவும் பொய் சொல்லவே கூடாது சிந்து. ஒருத்தவங்க உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அதாவது பொய் சொன்னதுக்கு தானே இத்தனை நாளாக இம்புட்டு நாளாக டாக்டரை பிரிஞ்சு உங்களை பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்டேன். இனிமே அந்த பொய்யை போய் நான் சொல்லுவேன் அத்தை, கண்டிப்பாக நான் செத்தாலும் அந்த பொய்யை சொல்ல மாட்டேத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி சிந்துவோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் மகா வீடை பெருக்கி கூட்டி தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மகா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சி உத்து பார்க்குறாங்க. ஐயோ, அன்னபூர்ணியா இது? அன்னபூர்ணி சிந்துவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராளே, என்னவா இருக்கும்? ஒருவேளை அவள் தப்பு பண்ணியிருப்பாளா? இல்லையே, வர தோரணையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தானே வராங்க ரெண்டு பேரும். ஒருவேளை இந்த அன்னபூர்ணி சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது மகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ சிந்து இருந்துட்டு சிவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவாவுமே அப்போ தான் மேலேருந்து வராங்க. ஆறுமுகம், நம்ம பைரவி, இவங்க எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, என்னத்தை ரொம்ப சத்தமாக கூப்பிட்டதில்ல, நானே வந்துட்டேன், என்ன கூப்பிட்டீங்களா இல்லை வேறு யாரையாவது கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாருமே வாங்கம்மா, எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த
சிந்துவை நான் சிவா கூட ஒன்று சேர்த்து வைக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் பைரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அத்தை ரொம்ப சூப்பர் அத்தை, நல்ல முடிவெடுத்திருக்கீங்க. சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் அம்புட்டு ஆசை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குத்த. இந்த சந்தோஷத்தை எப்படி நான் வெளிப்படுத்துறதுனே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா பைரவி, அது மட்டும் இல்லை, நீயும் ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பம். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். கண்டிப்பாக என்னைக்காவது உன் மனசு என்ன மாதிரியே அதாவது நான் சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட மாதிரி நீயும் ஆறுமுகத்தை உன்னுடைய புருஷனாக நீ ஏற்றுப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி மனசுலையுமே ஆறுமுகம் இடம் முடிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம பைரவியுமே அவங்க மனசில் உள்ளதை ஆறுமுகத்துக்கிட்டையும் மற்றவங்கக்கிட்டையும் சொல்ல போகிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.